என்ன சொல்லுது? நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சுக்கோங்க? உதவி செஞ்சுக்கோங்க. பாவத்திலும் அநியாயத்திலும் என்ன செய்யாதீங்க? ஒருவருக்கொருவர் உதவி புரியாதீங்கன்னு சொல்லுது. அப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நன்மையான விஷயம். போற வழியில ஒரு பாலப்பழம் கொடியோ ஒரு முள்ளோ ஒரு நஜீஸானது கிடந்ததுன்னா நம்மளுக்கு என்ன அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அது மனித நேயமற்ற செயல். அது என்னது? அங்க இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தி போறதுதான் என்னது? ஒரு நல்ல பண்பு, ஒரு சிறந்த பண்பு, ஒரு நல்ல அமலு. அந்த மாதிரி சரிங்களா? அமல்கள் சிறப்பு பார்த்துட்டோம்னா தொழுகை மட்டும் வராது. தொழுகை சார்ந்த மற்ற விஷயங்கள் அனைத்துமே என்ன செஞ்சிடும்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லாமே அடங்கிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனாக தான் இருந்தது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க. அவங்களுடைய நற்பண்புகள் ஃபுல்லா எங்க பரவுச்சு? மக்கா நகர்ல பரவுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாங்களா இல்லையா? அசித்தியங்கள் வாய்மையாளர் உண்மையாளர் போற்றுதலுக்குரியவராக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட நற்பண்புகள் அந்த அளவுக்கு இருந்தது. அப்ப நம்மளை உயர்த்தி காமிக்கக்கூடியது எதுதான்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், நல்ல செயல்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள். இதுதான் ஒரு மனிதனத்துல என்ன செய்யப்படும்? உயர்ந்து காணப்படும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டோம்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு மத்தவங்க பேசினா கூட எப்படி பேசுவாங்களாம்? ஒரு கரடு முரடா ஒரு ரஃபாவை என்ன செய்ய மாட்டாங்க? யாருமே பேச மாட்டாங்களாம். பேசக்கூடிய முறை கூட எப்படி இருக்குமா? ஒரு கடினமான முறையில தான் பேச கனிமலா இருக்காங்க. ஒரு மனிதர்கிட்ட காதுல போய் சொல்லுவாங்களாம். அந்த மனிதருக்கு எடுக்காத வரை என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எடுக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவை என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு உணவை பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னா அந்த உணவை என்ன செஞ்சுவாங்க? விட்டுருவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு உணவு வச்சாங்கன்னா நம்ம குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண்பு நலன்களே கிடையாது. அப்ப எல்லாமே வந்துடும். அமல்கள்லாம் தொழுகை மட்டும் வராது. இதை சார்ந்த மற்ற விஷயங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம எந்த விஷயமாக இருக்கட்டும், நம்ம தொழுகை விஷயத்திலேயே நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு நன்மை இருக்கு. நம்ம செஞ்சோம்னா இந்த உலகத்திலேயே நன்மை இருக்கு, மறுமையிலும் நன்மை இருக்கு. நம்ம எத்தனை பேர் தொழுகையோட விஷயத்துல நம்ம அலட்சியமா இருக்கோமா இல்லையா? அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது தொழுகை நேரம் எப்படிதான் இருக்கு? குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அப்ப நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னதுதான்? தொழுகை தான். தொழுகை கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? காஃபிர்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம்னா தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்ற அமல்களுடைய விஷயத்துல நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, இந்த மாதிரி பிற இபாதத்துகள் மார்க்கத்துல எதெல்லாம் இபாதத்துகள் இருக்கிறதோ அதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கானா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்களா, அதன் அடிப்படையில செஞ்சா மட்டும்தான் அது என்ன செய்யப்படும்? அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மளா ஒரு இதை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அந்த இது இல்லாம சில பேர் என்ன செய்யறாங்க? மார்க்கம்னா நம்ம கரெக்டா என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். ஆனா இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம இது பண்ணிடலாம். ஆனா அல்லாஹ் மறுமை நாள்ல ஒவ்வொன்றுக்கும் என்னது? கேள்விகளுக்கு உண்டு. நம்ம கேள்விகளுக்கு கேட்க மாட்டோம்னு நினைக்கிறோம். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் கபர்ல கொண்டு போய் வச்ச உடனே 3 கேள்வி கேட்கப்படும். மன்றக்குங்க, மன்றீனுக்க, மன்றசூலிக்க. நல்லடியார்களாக என்ன செஞ்சுவாங்க? எங்களுடைய இறைவன் அல்லாஹ், எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம், எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், எங்களுடைய தூதர் முஹம்மது நபி சொல்லிடுவாங்க. கெட்டடியார்களாக என்னது? அவங்களால சொல்ல முடியாது. அவங்களால ரொம்ப திணறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துல மறுமை நாள் எப்படி இருப்பாங்க? கைசெய்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆமா, நம்ம இந்த மாதிரி தொழுவாம போயிட்டோமே, இந்த மாதிரி அமல் செய்ய முடியாம நம்ம போயிட்டோமே, இந்த மாதிரி ஜகாத் கொடுக்காம போயிட்டோமே, இப்படிலாம் சொன்னாங்களே, நான் எப்படி மண்ணில் குழம்புவானா? நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய மகான்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம்? கட்டுப்பட்டோம். யாரா எங்களுக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் என்ன செய்வானா? புலம்பக்கூடியவனா இருப்பானா? அப்ப இந்த உலகத்துல நம்ம கிடைச்சிருக்க
இருக்கணும்னு அவசியம் இல்லை. தொழுதுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இபாதத்துனா நம்ம செய்ய வேண்டிய ஹக்க நம்ம என்ன செஞ்சுக்கணும், கரெக்டான முறையில தொழுகணுமா, அந்த நேரம்